ஹாய், வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி என்னது பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் 6th லெசனில் பயிற்சி 6.1 மூணாவது சம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள். ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θ ஈக்குவல் டு சீக்கன் θ + tan θன்னு நம்மளுக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு மாடல் சம் 6.5ல் பார்த்தோம் அப்படி தானே. எடுத்துக்காட்டு 6.5 அதே மாடல் தான் இங்கேயும். சரிங்களா, யூஸ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு இந்த சைடு உள்ளதை எடுத்துக்கோங்க. LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது இந்த பக்கம் உள்ளது எடுத்துக்கிறோம். 1 + sin θ by 1 - sin θ ஈக்குவல் டு, இப்போது 1 + sin θ 1 - sin θ இருக்கா. இப்போது கீழே உள்ளதோட இணை என்னது? இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் தான் அதோட இணை. அப்போது மேலே கீழையும் 1 + sin θவால் பெருக்கும். சரியா, இப்போ பாருங்கள் என்ன வரும். இங்கே மைனஸ் இருந்தால் மேலே கீழே ப்ளஸ்ஸால் பெருக்கணும். இந்த சிம்பிள் மட்டும் மாற்றிட்டு அப்படி பெருக்கிடலாம். சரியா, இப்போ பாருங்கள் என்ன வரும். 1 + sin θ × 1 + sin θனா 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர். அப்படி தானே. இங்கே கீழே பாருங்கள் இது எப்படி இருக்குது? a - b a + b இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி தானே. இந்த ஃபார்முலாவுக்கு என்ன வரும்? a² - b² வரும். அப்படி தானே. a² - b²னா தான் என்னது? a + b × a - b. இதில் ஏங்கிறது என்னது? 1, பிங்கிறது என்னது? sin θ. அப்போ இந்த ஃபார்முலாவில் பிரதிடுவோமா இதை? அப்போது ஏக்கு பதிலாக 1² மைனஸ் பிக்கு பதிலாக என்னது? sin² θ. சரியா, இப்போது இந்த இதில் 2 இது இருக்குது. அப்படி தானே. அப்போது 2 இது இருந்துச்சுன்னா ரூட்டில் இருந்து ஒரு இதை வெளியெடுத்துடலாம். அப்போது 1 + sin θ மட்டும் வரும். அடுத்து கீழே பாருங்கள். கீழே ரூட்டில் மேலே இருக்கிறதுல ரூட் போயிடும். ஏன்னா ஸ்கொயர்டும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு மேலே உள்ளதில் ரூட் போயிடும். கீழே உள்ளது மட்டும் என்னன்னு பாருங்கள். 1 - sin² θ என்ன வரும்? 1 - sin² θனா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? cos² θ. அப்படி தானே. அப்போது இங்கே 1 - sin² θக்கு பதில் cos² θ பிரதிடுவோம். இப்போ இதுலேயும் பாருங்கள் ஸ்கொயர்டு இருக்குது ரூட் இருக்குது. அப்போ அது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு cos θ மட்டும் வரும். அப்போ மேலே இருக்கிறது 1 + sin θ, கீழே இருக்கிறது cos θ. அப்படி தானே. இப்போ இந்த cos θ வந்து மேலே 1க்கும் பொதுவானது, sin θக்கும் பொதுவானது. அப்போ 2ஐ பிரித்து எழுதுவோமா? 1/cos θ + sin θ cos θ. இப்போ பாருங்கள் 1/cos θ. 1/cos θனா என்னது? 1/cos θனா சீக்கன் θ. அதே மாதிரி sin θ cos θனா என்னது? sin θ cos θனா tan θ. அப்படி தானே. அப்போது இந்த இதுக்கு பதில் சீக்கன் θவும் இந்த இதுக்கு பதில் tan θவும் போடுவோமா? சீக்கன் θ அப்போ ப்ளஸ் tan θ. அப்போது நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டியது வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போது இந்த இதை எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு இந்த இதை கொண்டு வந்துட்டோம். ஈக்குவல் டு RHS ரைட் ஹேண்ட் சைட். சரிங்களா, அப்போது நிரூபிக்கப்பட்டது. சரிங்களா, இந்த சம அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த இது இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது இது பாருங்கள். ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது சம் பாருங்கள். ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θ ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 - sin θ by 1 + sin θ ஈக்குவல் டு 2 sec θன்னு நிரூபிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு உள்ளதை எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θ ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 - sin θ by 1 + sin θ. சரியா, இப்போது இந்த இதில் என்ன பண்ணுறோம்னா இதுக்கு முன்னாடி சம்மில் பண்ணோமா அதே மாதிரியே இந்த இதோட இணையை மேலே கிளை பெருக்கணும். அதே மாதிரி இந்த இதில் இந்த இதோட இணையை மேலே கிளையும் பெருக்கணும். பெருக்கோமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். 1 + sin θ by 1 - sin θ. இந்த இதோட இணை என்ன வரும்? இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் வரும். சரியா, அப்போ 1 + sin θவால் மேலே கீழே பெருக்கணும். இந்த இதில் முடிஞ்சிருச்சா. அடுத்து இது பாருங்கள். ரெண்டாவது இது என்னது? sin θ by 1 + sin θ. இங்கே என்னது இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போது மைனஸால் மேலே கீழே பெருக்கணும். 1 - sin θ by 1 - sin θ. சரிங்களா, இப்போ பாருங்கள் இங்கே 1 + sin θ 1 + sin θ. அப்போ ரெண்டை பெருக்கணும்னா என்ன வரும்? 1 + sin θ தான் ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். அப்படி தானே. 1 + sin θ தான் ஹோல் ஸ்கொயர். கீழே பாருங்கள் இது எப்படி இருக்குது? a - b a + b. இதுக்கு ஃபார்முலாக்கு இது என்னது? a² - b². அப்போது ஏங்கிறது என்னது? 1, பிங்கிறது sin θ. அப்போது என்ன வரும்? ஃபுல்லாக ஹோல் இதுக்கு ரூட் தான். சரிங்களா,
இப்போ ஏ வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் பிங்கிறது என்னது சைன் ஸ்கொயர் தீட்டா. சரியா, அடுத்து ப்ளஸ் இந்த இது ரெண்டாவது டேர்ம் பாருங்கள், ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா. அப்போ என்னது 1 மைனஸ் சைன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் பை இங்கே என்ன வரும், ஏ அதே மாதிரி தான் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் எழுதுவோம். ஏங்கிறது என்னது 1 ஸ்கொயர், பிங்கிறது என்னது மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ அடுத்து பாருங்க, இந்த இதில் 2 தடவை இருக்குது அப்படி தானே, இது வந்து 2 டைம்ஸ் இருக்குது, அதனால ஒரு இதை வெளியே எடுக்கலாம். அப்போது 1 ப்ளஸ் சைன் தீட்டா 2 தடவை இருக்கிறதுனால ஒரு இதை மட்டும் வெளியே எடுத்தோம்னா 1 ப்ளஸ் சைன் தீட்டா மட்டும் வரும். ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 இதுவும் கேன்சல் ஆயிரும். கீழே பாருங்கள் ரூட் அப்படி இருக்கும். நம்மளுக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன தெரியும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போது இந்த இதுக்கு பதில் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு பிரதிடுவோமா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு என்ன வரும், 1 மைனஸ் சைன் தீட்டா மட்டும் வரும். கீழே உள்ளதில் ரூட் இன்னும் கேன்சல் ஆகல. இதில் வந்து என்ன வரும், ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரியா, இப்போ பாருங்கள் இந்த இதை அப்படி இந்த சைடு எடுத்து எழுதிக்கிறோம். பாருங்கள் இப்போ வந்து இந்த இதில் 1 ப்ளஸ் சைன் தீட்டா மேலே உள்ளது அப்படி இருக்கட்டும். கீழே பாருங்கள் இது 2 தடவை இருக்குது அப்படி தானே, இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு காஸ் தீட்டா மட்டும் வரும். அதே மாதிரி இங்கேயும் 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வரும். ரெண்டுலேயுமே காஸ் தீட்டா இருக்கிறதுனால காமனாக நம்ம எடுத்துக்கலாம் காஸ் தீட்டா. இங்கே என்ன வரும், 1 ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் சைன் தீட்டா. இங்கே கீழே ரெண்டுலேயுமே காஸ் தீட்டா தான் இருக்குது, அதனால மேலே இருக்கிறத மொத்தமாக எழுதிட்டோம். சரிங்களா, இங்கே வேறு ஏதாவது இருந்தால் இந்த சைடு பெருக்கி இந்த சைடு பெருக்கி எழுதணும். அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, காஸ் தீட்டா இருக்கிறதுனால மேலே உள்ளது அப்படி எழுதிட்டோம். இங்கே வந்து ப்ளஸ் சைன் தீட்டாவும் மைனஸ் சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிட்டு 0 வரும். மேலே என்னது இருக்குது, 2 மட்டும் இருக்குது. கீழே காஸ் தீட்டா இருக்குது. நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும், 1 பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது சீக்கன் தீட்டா. அப்போது என்ன எழுதலாம், 2 சீக்கன் தீட்டான்னு எழுதலாமா. இதை 2 சீக்கன் தீட்டா நம்மளுக்கு என்னது நிரூபிக்க வேண்டியது வந்துருச்சு பாருங்கள். 2 சீக்கன் தீட்டா தானே நிரூபிக்கணும். அப்போது எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸை கொண்டு வந்துட்டோம். அப்போது இது என்னது, நிரூபிக்கப்பட்டது. சரியா, இந்த சம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த சம் பார்ப்போமா. 4வதுல ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கன் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு டேன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 டேன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நிரூபிக்கன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இந்த சைடு உள்ளதை எடுத்துக்கோங்க எல்ஹெச்எஸை. என்னது சீக்கன் பவர் 6 தீட்டா. இதை எப்படி எழுதலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப்னு எழுதலாமா. ஹோல் கியூப்னா இப்போ இந்த இது உள்ளே வந்துச்சுன்னா அடுக்க ரெண்டையும் பெருக்குவோம். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பெருக்குவோம், 6 வரும். இந்த இது கரெக்டாக வந்துடும். சரியா, இப்போது நம்மளுக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டானா என்ன தெரியும், 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படி தானே. இப்போ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு இந்த இதில் பிரதிடுவோம். என்ன வரும், 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப்னு வரும். சரியா, 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப். நம்மளுக்கு என்ன தெரியும், a ப்ளஸ் பி தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு என்னது சொல்லுங்கள், a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் பி அப்படி தானே. இப்போ இந்த ஃபார்முலா படி இந்த இதை விரிச்சு எழுதுவோம். எழுதுங்க பாப்பா, என்ன வரும், 1ங்கிறது a, bங்கிறது என்னது டேன் ஸ்கொயர் தீட்டா. சரியா, பாருங்கள் இதில் a வந்து 1, b வந்து டேன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ அந்த இதில் எழுதுவோமா, 1 தான் ஹோல் கியூப் என்னது 1 தான். அடுத்து டேன் ஸ்கொயர் தீட்டா தான் ஹோல் கியூப். சரியா, ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு என்ன வரும், 1 இன்ட்டு பிங்கிறது என்னது டேன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து என்ன வரும், ஏங்கிறது என்னது 1, பிங்கிறது என்னது டேன் ஸ்கொயர் தீட்டா. சரியா, இப்போ பாருங்கள் இதை வந்து உள்ளே கொண்டு வந்து பெருக்குவோம். என்ன வரும், 3 2 6. அப்போது டேன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் இங்கே என்ன வரும், 3 டேன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே பாருங்கள் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா என்னது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. பாருங்கள் நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டியது வந்துருச்சு அப்படி தானே. பாருங்கள் இந்த இது எல்லாம் இந்த இதில் வந்துருச்சு. அப்போது எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். எனவே நிரூபிக்கப்பட்டது. சரிங்களா, இந்த சம்மு இதோட முடிஞ்சிருச்சு.
அடுத்த சம் பார்ப்போமா? செகண்ட் சம் நாலாவது இதில் ரெண்டாவது இது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. sin theta plus secant theta the whole square plus cos theta plus cosecant theta the whole square equal to 1 plus secant theta cosecant theta the whole square கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோமா, இந்த சைடு உள்ளதை எடுத்துக்கிறோமா, என்ன வரும்? sin theta plus secant theta the whole square plus cos theta plus cosecant theta the whole square. இப்போ இந்த இதை a plus b the whole square ஃபார்முலாவில் எழுதுவோமா? என்னது வரும்? a plus b the whole square என்னது? a square plus b square plus 2ab அப்படி தானே. இதில் ஏங்கிறது என்னது? sin theta, bங்கிறது என்னது? secant theta. இந்த ஃபார்முலா படி விரிச்சு எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் உள்ளதை என்ன எழுதலாம்? a ஸ்கொயர்னா ஃபஸ்ட்டு sin square theta plus secant square theta plus 2ab அப்போ 2 sin theta secant theta அப்படி தானே. அடுத்து இந்த இதை அதே மாதிரி a plus b the whole square ஃபார்முலாவில் எழுதுவோம். cos thetaனா என்னது? cos square theta plus cosecant theta. cosecant thetaனா b தானே, அப்போ cosecant square theta plus 2ab அப்போ 2 cos theta cosecant theta. இதெல்லாம் இந்த ஃபார்முலாலாம் 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க பல்லுறுப்புக்கோவைகளில், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த sin square theta plus cos square theta ஒன்று போல் எழுதிக்கிறோமா? sin square theta plus cos square theta plus இந்த secant square theta plus cosecant square theta plus இங்கே 2 sin theta secant theta plus 2 cos theta cosecant theta. சரியா? இப்போ பாருங்கள், இந்த இதில் sin square theta plus cos square theta என்னது? 1. சரியா? அடுத்து இந்த இது secant square thetaவை அப்படி எழுதிக்கோங்க, cosecant square thetaவையும் அப்படி எழுதிக்கோங்க. ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 2 sin theta. இந்த secant thetaவை எப்படி எழுதலாம்? 1 by cos thetaன்னு எழுதலாம், அப்படி தானே. அதே மாதிரி இங்கே 2 cos theta, இங்கே cosecant thetaவை என்ன எழுதலாம்? 1 by sin theta அப்படி தானே. cosecant thetaவை 1 by sin thetaன்னு எழுதலாம், secant thetaவை 1 by cos thetaன்னு எழுதலாம். சரியா? இப்போ இந்த இதில் 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 காமனாக எடுத்துருங்க. இந்த ரெண்டுலையும் பொதுவாக 2 இருக்கிறதுனால 2 வெளியே எடுத்துருந்தோம். உள்ள அப்போ என்னெல்லாம் இருக்கும்? sin theta by cos theta. இது 2 பெருக்கணும்னா என்ன வரும்? sin theta by cos theta வரும். அதே மாதிரி ப்ளஸ்ஸு cos theta by sin thetaன்னு இருக்கும், அப்படி தானே. இப்போ இந்த இதில் இந்த இதை அப்படி வச்சுக்கோங்க, 1 plus secant square theta plus cosecant square thetaவை அப்படி வச்சுக்கோங்க. இந்த இதில் cos thetaவையும் sin thetaவையும் காமன் ஆகிடுங்க, cos theta sin theta எடுத்தால் என்ன வரும்? இப்போது இங்கே வந்து கீழே cos theta மட்டும்தான் இருக்குது, sin theta இல்லை, அதனால மேலே sin thetaவால் பெருக்குவோம். அப்போ என்ன வரும்? sin square theta, sin theta இன்ட்டு sin thetaன்னு வரும், sin square theta. அதே மாதிரி இங்கே வந்து கீழே sin theta மட்டும்தான் இருக்குது, cos theta இல்லை, அப்போ மேலே cos thetaவால் பெருக்குவோம், அப்படி தானே. அப்போ cos square thetaன்னு வரும். சரியா? அப்போது இங்கே sin square theta ப்ளஸ் cos square theta என்னது? 1. சரியா? அடுத்த ஸ்டெப்பில் அதை பிரதிட்டு எழுதுங்க, secant square theta ப்ளஸ் cosecant square theta ப்ளஸ் 2 இன்ட்டு 1 by cos theta sin theta. சரியா? இப்போ 1 by cos thetaனா நம்மளுக்கு என்ன தெரியும்? secant theta. அதே மாதிரி 1 by sin thetaனா என்ன தெரியும்? cosecant theta. அது ரெண்டையும் அடுத்து எழுதுவோமா? secant square theta plus cosecant square theta plus 2 இன்ட்டு 1 by cos thetaனா என்னது? secant theta இன்ட்டு cosecant theta. sin thetaனா என்னது? cosecant theta. 1 by sinனா cosecant theta. இப்போ இந்த இதை பாருங்கள் எப்படி இருக்குது? a squared plus b squared plus 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இந்த இதுக்கு ஃபார்முலா என்னது? பல்லுறுப்புக்கோவைகளில் a plus b the whole squared அப்படி தானே. இதில் ஏங்கிறது என்னது? secant theta, bங்கிறது என்னது? cosecant theta. அப்போ அந்த இதில் மாற்றி எழுதுவோமா? அப்போ என்ன வரும்? 1 plus a plus b the whole squared ஃபார்முலாவில் மாற்றி எழுதும். அப்போ secant theta plus cosecant theta the whole squared. சரியா? எப்படின்னு புரியுதா? இதில் வந்து secant square thetaவை a squared, இது வந்து b squared, இது 2 a b, a plus b the whole squaredக்கு இந்த இது வரும், அப்படி தானே.
இந்த இதை a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் மாற்றி எழுதும். பாருங்கள், இந்த இது தான் என்னது நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி தானே நம்மளுக்கு 1 + secant θ + cosecant θ தான் ஹோல் ஸ்கொயர். அப்போது அந்த இதை எடுத்து இந்த இதை கொண்டு வந்துட்டோம். அப்படி தானே? அப்போது எனவே நிரூபிக்கப்பட்டது. சரியா? இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். 10th முக்கியமான கொஸ்டின்ஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.